வெயிலுக்கு ஏற்ற மாதிரி வெள்ளரிக்காய் ஜூஸுங்க. வெள்ளரிக்காய் ஒன்று வெட்டி வச்சுருக்கேன். வெள்ளரிக்காயை போட்டுக்கலாம். இதோட ஒரு சின்ன பெட்டு இஞ்சி போட்டுக்கலாம். கருவேப்பிலை ஒரு 4-5 கருவேப்பிலை கொத்திருந்தால் போதும் போட்டுக்கலாம். இதோட கொஞ்சம் ஜீரகம், ஒரு 1 ஸ்பூன் ஜீரகம் இருக்கும், அது இவ்வளோதான். இதை போட்டு நம்ம முதல்ல அடிச்சுட்டு வந்துடலாம். கொஞ்சம் பெருங்காயம், இதை இப்போ அடிச்சுட்டு வந்துடலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு அடிச்சுட்டு இதுக்கு கொஞ்சம் ஒரு 1/2 கப் தயிர். இப்போ இதையும் சேர்த்து மிக்சியில் அடிச்சுக்கலாம். நல்லா அடிச்சுட்டேன். இப்போ எலுமிச்சம்பழத்தில் 1/2 எலுமிச்சம்பழம் எடுத்து 1/2 எலுமிச்சத்துலேயே பாதி தாங்க இது. இதை தோலோடு இப்போ போடுறேன். இது தோல் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க புளிஞ்சிக்கலாம், எலுமிச்சம்பழமாகவே புளிஞ்சிக்கலாம். இப்போ இதை போட்டு ஒரு அடி தான், ரொம்ப அடிக்கக்கூடாது. ஒரு அடி அடிச்சுட்டு தோல் ரொம்ப அரைப்படவே கூடாது, அப்படி முழுசாக இருக்கும். ஒரு அடி அடிச்சுட்டு எடுத்துடலாம் இதை. இப்போ பார்த்தீங்கன்னா கீழே தோல் அப்படியே இருக்கும். இந்த பாருங்கள் பாருங்கள், தோல் அப்படியே இருக்கும். அந்த அளவுக்கு தான் அடிக்கணும். ரொம்ப தோலை அடிச்சிங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி கசப்புத்தன்மை ஜாஸ்தியாக வந்துடும். இப்போ இதை நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். மிக்சியில் நல்லா ஒரு கிளாஸ்க்கு மேலே தண்ணியை ஊற்றி இதையும் கழுவி நல்லா வடிகட்டிக்கலாம். தோல்லாம் பாருங்கள் அப்படி இருக்குது. லைட்டாக தான் அடிப்படணும். அது ஒரு டேஸ்ட்டே ஒரு வித்தியாசமாக கொடுக்கும் உங்களுக்கு இது. இப்போ பாருங்கள் அடித்து வச்சாச்சு. தண்ணியாக தான் இருக்கும் அது. மோர் மட்டும் ரொம்ப புளிப்பு இல்லாமல் பார்த்துக்கோங்க. சாப்பிட ருசியாகவும் இருக்கும் உங்களுக்கு, ரொம்ப குளிர்ச்சியும் தரும் இது உங்களுக்கு.